அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2025 சிங்கப்பூரில் புக்கீஸ் எம்ஆர்டி அருகில் உள்ள சர்ச்சில் தான் பொங்கல் கொண்டாடினாங்க. 19/1/2025 அன்று பாருங்கள். இந்த சர்ச்சு இப்போ புதுசாக புதுப்பிக்கப்பட்டது. எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பொங்கல் திருவிழா நடந்தது. விளையாட்டு போட்டிகள், டான்ஸு, பாட்டு கச்சேரி எல்லாமே நடந்தது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம யூடியூப் சேனல் பேர் நிலவுக்கு ஒரு சுற்றுப்பயணம். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ ஆரம்பிக்கும் கலை நிகழ்ச்சிகள் பாருங்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குழந்தைகள்லாம் இப்படி செய்யும்போது மகிழ்ச்சி. இந்த பொங்கலை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் கொண்டாடுறாங்களை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. தைப்பொங்கல் தமிழரின் திருநாள். தைப்பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான அறுவடை திருநாள். இது பொதுவாக ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுவதால் இது தைப்பொங்கல் என அழைக்கப்படுகிறது. ஏன் கொண்டாடப்படுகிறது? அறுவடை பண்டிகை. விவசாயிகள் தங்கள் கடின உழைப்பின் பயனாக கிடைத்த நெல்லை அறுவடை செய்து இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி செலுத்தும் நாளாகும். புத்தாண்டு தமிழ் மக்கள் இதை புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். சூரியன் வழிபாடு. சூரியன் உயிர்களை தருபவன் என்பதால் அவனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் கொண்டாட்டங்கள். போகி தைப்பொங்கலுக்கு முந்தைய நாள் பழைய பொருட்கள் எரித்து புதிய ஆண்டை வரவேற்கும் நாள். தைப்பொங்கல் புது அரிசி, பால், நெய் சேர்த்து பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து வழிபடுதல். மாட்டுப் பொங்கல். மாடுகளுக்கு நன்றி செலுத்துதல். மாடுகளுக்கு அலங்காரம் செய்து சிறப்பு உணவு படைத்து வழிபடுதல். காணும் மாடுகளுக்கு இடையே நடத்தப்படும் ஒரு வகை போட்டி. கும்மி விளையாட்டு. பெண்கள் கூடி ஆடும் பாரம்பரியமான விளையாட்டு. தைப்பொங்கலின் முக்கியத்துவம். கலாச்சாரம். பாரம்பரியமான தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தையும் பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குடும்பம் ஒற்றுமை. குடும்பத்தினர் அனைவருமே ஒன்று கூடி கொண்டாடுவதால் குடும்ப உறவுகள் இன்னும் பலமாகின்றன. இயற்கைக்கு நன்றி. இயற்கையின் கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் மனப்பான்மையை வளர்க்கிறது. இதாங்க பொங்கலோட வரலாறு. நம்ம மாடுகளை வச்சு மஞ்சள் விரட்டு விளையாடுவோம். மாடை பிடிப்போம். அதுக்கு ப்ரைஸ் வாங்குவோம். கிராமத்திலலாம்
போட்டி வைப்பாங்க. ரொம்ப ஒரு அழகானவருங்க அந்த கருநாளுங்கிறதெல்லாம். பாருங்கள் பொங்கலை எப்படி ஒரு சத்தத்தை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.